ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க. பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பாக மொறுன்னு இருக்கணும், அதே நேரம் நமக்கு வேலை ரொம்ப சுலபமாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலக்குக்கு 5 உலக்கு அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 5 உலக்கு சேர்த்திங்கன்னா 1 கிலோ அளவு இருக்கும். நீங்கள் வறுத்த மாவை எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம். நான் வறுக்காத மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். 1 கிலோ பச்சரிசி மாவுக்கு 3 முட்டை கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் அரைச்சி கெட்டியான பாலை எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி பால் 2வது பால்லாம் தேவையில்லை, ஒரே பாலை எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த தேங்காய் பாலில் தான் நம்ம மாவு போய் செய்ய போகிறோம். சீனி பார்த்திங்கன்னா இந்த 1 கிலோ பச்சரிசி மாவுக்கு 300 350 கிராம் அளவுக்கு சேர்த்திங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ சீனியவும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்கணும், அப்போ தான் இனிப்பு தூக்கலாக்கனால உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா சோம்புத்தூள், ஏலக்காய் தூள் ரெண்டுமே எங்கிட்ட பவுட்ராக இருக்குது, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இந்த சோம்புத்தூள், ஏலக்காய் தூள் இல்லாட்டினா நீங்கள் சீனி கூட சேர்த்து ரெண்டையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவை நம்ம வறுத்து எடுத்துடலாம். மாவு வறுக்கிறதுக்கு நான் மொத்தமாகவே சேர்த்துக்கிட்டேன். உங்களால் மொத்தமாக சேர்த்து கிண்ட முடியாதுன்னா நீங்கள் 2ஆக பிரிச்சுட்டு கூட இதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கரண்டியில் போடும்போது இப்படி கட்டியாக விழுகுது இல்லையா? நம்ம நல்லா வறுத்துட்டோன்னா கொட்டும்போது நல்லா பொழுன்னு கொட்டும். நல்லா இந்த பச்சரிசி மாவோட மனம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சின்ன கரண்டியாக போட்டு இந்த மாதிரி கிண்டிங்கன்னா நமக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அடியில் ஒட்டாமல் இருக்கும். பெரிய கரண்டினா அப்படி கீழே மேலே கொட்டுற மாதிரி இருக்கும். அதனால் சின்ன கரண்டி வச்சு இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாவை நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு இதை சலித்து எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி விழுகணும், இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை ஜலிச்சிட்டு நம்ம பயன்படுத்திக்கிறலாம். இப்போ நான் ஆற விட்டுட்டேன். இப்போ மாவை நல்லா சலிச்சாச்சு. எவ்வளோ கட்டிகள் இருக்குது பாருங்கள், இது நமக்கு தேவைப்படாது, இதை தூக்கி நம்ம ஓரமாக வச்சிடலாம். இந்த மாவு ஆறுறதுக்குள்ளேயுமே நான் தேங்காயில் பால் எடுத்து வச்சுட்டு முட்டையுமே செக் பண்ணி உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். சர்க்கரையும் பாருங்கள் நல்லா பவுடர் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து மாவை பேச ஆரம்பிச்சிடலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றணும். தேங்காய் பாலும் பாருங்கள் ஒரே பாலாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். எண்ணெய் ஊற்றுனே நல்லா சுருன்னு பொரியணும், அந்தளவுக்கு சூடாக ஊற்றுங்க. அப்போ தான் ஸ்நாக்ஸ் நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் போட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் படணும், கலந்து விட்டுக்கிறலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முட்டை கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா? நீங்கள் ஸ்பூன் போட்டு கிண்ணத்திலே அடித்து ஊற்றினாலும் ஊற்றிக்கிறலாம். நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஸ்பூனை வச்சு இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இது எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த முட்டை எல்லா மாவுலையும் படணும், அதனால் நல்லா ஸ்பூன் போட்டு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம பவுட்ரு பண்ண சீனியவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இனிப்பு பத்தாமல் இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீனியை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். இந்த சர்க்கரையிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் பிரட்டி விட்டுட்டு இதுக்கு பத்தாக்குறைக்கு பிணையிறதுக்கு தான் நம்ம இந்த தேங்காய் பால் சேர்க்கணும். அதனால தான் ஒரே கெட்டியான பாலாக எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குது பாருங்கள். நம்ம இப்படி எடுத்து பிடிச்சோன்னா புட்டு மாவு பிடிக்கிற அளவுக்கு இந்த சீனி முட்டையில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு இருக்கும். இப்போ இது கூட தான் நம்ம அந்த தேங்காய் பால் ஊற்றி பிசையணுங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா அந்த முட்டை, சீனி, எண்ணெய் இதெல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இனிப்பு செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. அதனால் இந்த மீதி இருக்கிற சீனியவும் நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூளும் சோம்புத்தூள் இல்லாட்டினா நீங்கள் சீனி பவுட்ரு பண்ணும்போதே ஒரு 5-6 ஏலக்காயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சோம்புத்தூள் 1 ஸ்பூனும் ஏலக்காய் தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேங்காய் பாலை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்மளால் கையில் மடிக்க முடியாது, அதனால் கெட்டியான அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் பாலுமே நமக்கு மிச்சம் இருக்குது. இப்போ இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இந்த மாவை நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா ஊறி வரட்டும்.
மாவு காஞ்சு போச்சுன்னா தேவைப்பட்டாங்கன்னா அந்த தேங்காய் பால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து தேவைப்படலை, அதனால் நான் மூடி வச்சிடுறேன். இப்போ இந்த மாவையுமே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சு 3ஆக பிரித்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளை நீங்கள் உருட்டிக்கலாம். நீங்கள் மொத்தமாக கூட மாவை உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு மடித்து கூட நீங்கள் அப்படியே எண்ணெய்க்குள்ளேயும் போடலாம். அப்படி தெரியாதவங்க மாவு காஞ்சிரும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. இது போல் கையிலே வச்சு நீங்கள் மடிக்கலாங்க, ரொம்ப ஈஸியாக வரும். மெயினாக நான் என்ன சொல்கிறேன்னா, பச்சரிசி மாவு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். அப்படி அரைச்சா மட்டும்தான் இப்படி உங்களுக்கு உருட்டை வரும். மாவு கொரப்பாக இருந்தால் இது போல் செய்ய வராது. இப்போ இது போல் செஞ்சுட்டு இப்படி மடித்து விட்ருங்க. அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? உங்களுக்கு இப்படி கையில் மடிக்கத்தில்லைன்னா இது மாதிரி ஒரு தட்டில் ஒரு கவர் போட்டுக்கோங்க. இந்த கவர் மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இப்போ சின்ன சைஸாக ஒரு மாவு எடுத்து உருட்டி இது மேலே வச்சு இந்த கவரை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு கிண்ணம் டிஃபன் பாக்ஸ் ஏதாவது ஒன்று வச்சு இது போல் அழுத்தம் கொடுத்து இப்படி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுக்க வரும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட நீங்கள் மடிச்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய செஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் அப்படியே எண்ணெய் சட்டியில் போடும்போது அப்படியே மடித்து கூட போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்னொன்று நான் மடித்து காமிக்கிறேன். ஒரு சின்ன மாவாக இது போல் உருட்டி வச்சுக்கோங்க. கவரை போட்டு மேலே மூடிட்டு இது மேலே வந்து ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நீங்கள் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்க வேணாம், ஒரு மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. ஏன்னா கருகிடும், இல்லைன்னா உள்ளெல்லாம் மாவு வந்து வேகாத மாதிரி ஆகிடும். இப்போ நான் மடித்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டுறேன். உங்களுக்கு மடித்து வைக்க தெரிலனா நீங்கள் தட்டையாக தட்டி வச்சுக்கோங்க. தட்டில் வச்சுட்டு எண்ணெய் சட்டியில் போடும்போது அப்படியே எடுத்து மடித்து போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப கருகாத அளவுக்கு பொரித்து எடுத்துருங்க. இப்போது இது நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சுங்க. இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். இந்த பலகாரம் பார்த்திங்கன்னா எண்ணெயே குடிக்காதுங்க. இது வந்து பெரும்பாலான இஸ்லாமிய வீடுகளில் இருக்கக்கூடிய பலகாரம் தான். இது வந்து பொண்ணுக்கு சீரெல்லாம் கொடுப்பாங்க. இந்த ரெசிபி நான் ஏற்கனவே கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் தட்டையாக தட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து அப்படியே மடித்து கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு மடித்து காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் தட்டி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அப்படியே மடித்து போட்டுடலாம். மடித்து கூட வச்சு எடுத்துக்கலாங்க. மடித்து வச்சா உங்களுக்கு எடுக்க தெரியல, அமுங்குது, உடையுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தட்டையாக தட்டி வச்சுட்டு எண்ணெய் சட்டி பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இது போல் மடித்து போட்டு எடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம முட்டை, தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தட்டை தெரியலை, மடிக்க தெரியலைன்னா நீங்கள் ஈஸியாக அந்த மாவை வச்சு இப்படியே பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவுமே அதே மாவில் செய்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நிறைய மாவு நான் பிசைஞ்சிட்டதுனால கொஞ்சம் வந்து மடக்கு பணியாரமாகவும் கொஞ்சத்தை வந்து இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். இதே எப்படி செய்கிறது நான் காமிச்சிடுறேன். நம்ம பிசைஞ்ச மாவை இதே மாதிரி ஒரு தட்டில் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துகிட்டு இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மறுபடியும் குறுக்க கட் பண்ணிட்டிங்கன்னா சின்ன பீஸாக வந்துடும். இதை அப்படியே எடுத்து போட்டோன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக இது போல் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்ல டிசைனாகவும் இருக்கும். நல்லா உள்ளுக்குள்ளே வரைக்கும் மாவு வெந்து வரும். இப்போ அதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் நிறையா வந்து மடக்கு சுட்டுட்டேன். சரி, கொஞ்சம் மாவில் சின்ன பீஸாக இருக்கட்டுமே, இதையுமே நான் பொரிச்சு எடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க, சுவையான மடக்கு பணியாரமும் அதே மாவில் குட்டியாக கேக்குமே செஞ்சுட்டேன். ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஸ்நாக் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஸ்நாக் ரெசிபினே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.